லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது உங்கள நிறைய பேத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இதை தெரிஞ்சு வச்சிருக்க எத்தனை பேரு இதை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான். ஒருவேளை உங்களுக்கு என்னோட கேள்வியே புரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க, எல்லாத்துக்கும் நான் தெளிவா புரிய வைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க வாழ்க்கைய அட்லீஸ்ட் 1% டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, அப்போ வேலையா இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 1% 100% மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, இப்ப மேட்ருக்கு வருவோம். நம்ம நினைக்கிறது பழிக்கணும், கேட்கறது கிடைக்கணும், ஆசைப்படுறதெல்லாம் அப்படியே நடக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது தப்பு. பிகாஸ் இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே அவங்க ஆசைப்படுற எதுவுமே உடனுக்குடனே எல்லாம் கிடைச்சிடாது. கண்டிப்பா அந்த ஆசைக்கு தகுந்த எஃபோர்ட்டை அவங்க போட்டே ஆகணும். அட் த சேம் டைம் இந்த இயற்கையோட சில விதிகளையும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் அப்படிப்பட்ட சில விதிகள் ஒன்னா சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு தான் ஈர்ப்பு விதின்னு பேரு. அண்ட் இதைத்தான் இங்கிலீஷ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டூல் கிடையாது, அது ஒரு ப்ரொசீஜர். இன்கேஸ் நீங்க ஒரு டூல் மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரையும் நீங்க நினைக்கிற எதுவுமே பழிக்க போறது கிடையாது. அதுவே அதை ஒரு ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் சொல்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டூல் கிடையாது, அது ஒரு ப்ரொசீஜர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.